உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உயிர் வாழ்க்கை உயிரோட்டம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்ற சத்தியம் உள்ளத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. உயிரோட்டம் உயிர் ஆற்றலுடன் இயங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதும் விதியாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் உயிர் வாழ, உயிர் ஓட்டத்துடன் வாழ, உயிர் ஆற்றலுடன் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். வீணான வாழ்க்கைக்காக அல்ல. உயிரை பார்க்க முடியாது, உயிரோட்டத்தையும் பார்க்க முடியாது, உயிர் ஆற்றலையும் பார்க்க முடியாது. இது நமக்கு அமையுமானால் நம்முடைய வாழ்க்கை சுகமாக அமையும். என்னுடைய உயிர் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை அறிய என்னுடைய நெஞ்சத்தை நான் கவனிக்க வேண்டும். என்னுடைய நெஞ்சத்தில் 2 உறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று சுவாசம், இன்னொன்று இருதயம். நுரையீரல்களும் இருதயமும் பிரதானமான உயிரோட்டத்திற்கு காரணமான உறுப்புகளாக இருக்கின்றன. அந்த உயிரோட்டத்திற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் தான் நாம் இன்று கவனிக்க இருக்கக்கூடிய உங்களுடைய அக்குபங்க்சருக்கும் மேலாக அக்குபங்க்சரை வாழ வைக்க நீங்கள் ஆசைப்படுவதற்கு மேலாக உங்களை வாழ வைப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். நீங்கள் வாழ வேண்டும். ஆனாலும் நோய்கள் உருவாவதை நாம் பார்ப்பதில்லை. எங்கு உருவாகின்றன? ஆற்றல் குறையும் பொழுதே நாம் கவனிக்க வேண்டும். அந்த ஆற்றல் உயிரோட்டத்தை ஒன்று உறுதிப்படுத்துகின்றது. ஆற்றல் குறையும் பொழுது உயிரோட்டம் குறைகின்றது. பின்னர் உறுப்புகள் இயக்கம் தடைபடுகின்றன, சோர்வடைகின்றன, வியாதிகளுக்குள்ளாகின்றன. சோர்வடையும் பொழுது நம்முடைய வியாதிகள் ஆரம்பமாகின்றது. இப்பொழுது நாம் அறிய வேண்டியது எப்படி கண்டுபிடிப்பது? எனக்கு ஒரு நோய் உருவாகி கொண்டிருக்கின்றதா இல்லையா, எப்படி அதனை அறிவது என்பதை இந்த 3 அடிப்படையில் கவனிக்க வேண்டும். உயிரோட்டம், உயிராற்றல், இயக்கங்கள். இறுதியாக இயக்கங்கள் தடைபடுகின்றன. என்னுடைய இருதயமும் என்னுடைய நுரையீரல்களும் முதலில் என்னுடைய உயிரோட்டத்திற்கு அவசியமானவை. பிறந்ததும் முதலாவதாக விரியக்கூடியது உங்களுடைய சுவாசப்பைகள். மூச்சு என்னுடைய உயிரோட்டத்திற்கு காரணமாக அமைகின்றது. பின்னர் அது இருதயத்தையும் இயக்குகின்றது. நாம் ஒருவர் இறந்து விட்டதாக கருதும் பொழுது இந்த 2ஐயும் கவனிக்கின்றோம். பல்ஸ் பார்க்குறோம், மூச்சை பார்க்குறோம். இருதய துடிப்பு நின்று போச்சு, மூச்சு நின்று போச்சு, இறந்து போயிட்டாங்க. இந்த 2ஐயும் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக நம்முடைய தேவை என்று. ஒவ்வொருவரும் எனக்கு அறிவு இருக்கின்றது, நான் படித்து விட்டேன், எனக்கு பல விஷயங்கள் தெரியும், நான் கற்று தேர்ந்து விட்டேன் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோமோ அது வாழ்க்கைக்கு உதவாது. எவற்றை கற்க இருக்கின்றோமோ அதன்பால் நாட்டம் வேண்டும். நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாழ்க்கையை நாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கவில்லை. இது நாம் அறிந்து உணர வேண்டிய ஒரு சத்தியம். இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மூச்சையும் உங்களுடைய இருதயத்தையும் நீங்கள் இயக்கிக் கொண்டிருக்கவில்லை. நாளைக்கும் அது இயங்க வேண்டும். வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு, அந்த ஆசையோடு, அந்த பிரார்த்தனையோடு நான் அமைய வேண்டும். ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கு என்னுடைய மரணம் உருவாக ஆரம்பிக்கின்றது. மரணத்திற்கு முன்பாக, இயற்கையான மரணத்திற்கு முன்பாக நான் மரணமடையும் பொழுது நோய் வாய்ப்பட்டு சிரமப்பட்டு நான்
அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் வேதனைகளும் துயரங்களும் என்னை தாக்கிய நிலையில் நான் வாழக்கூடாது என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கின்றது. இதனை நாம் நிறைவேற்றிக் கொள்பவர்களா? நாளைய வாழ்க்கை முழுமைக்கும் எனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை 80 வயது, 90 வயது, 100 வயது, அந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கை முழுமைக்கும் நான் வாழ்ந்து ஆக வேண்டும், ஒன்று சுகமாக அல்லது வேதனைகளோடு. வாழ்க்கையும் சரி, பிறப்பும் சரி, மரணமும் சரி உங்கள் கைகளில் இல்லை. இதனை இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். அப்படியானால் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், வாழ்க்கை முறைகள் என்னது? ஆங்கில மருத்துவம், இயற்கை மருத்துவம், இந்திய மருத்துவம், பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம், அக்குபங்க்சர், ஹோமியோபதி, யுனானி, பல வகைகளில் நம்முடைய மருத்துவ முறைகளை வைத்திருக்கின்றோம். அந்த மருத்துவ முறைகளை கொண்டு உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை நீங்கள் சுகமாக்கி கொள்ள முடியுமா என்பதை அறுதியிட்டு கூற முடியுமா? முடியாது. இது வேத வாக்கு, இது இறை வேதம். அப்படியானால் நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? இனிமேல் தான் அதற்கு நான் ஒரு வார்த்தை வடிவம் கொடுக்க வேண்டும். என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கே தெரியாது, ஆனால் படித்து விட்டேன், இனி நான் வாழப்போகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம், என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணத்தை நாம் முதலில் கைவிட வேண்டும். இறைவன் உதவி செய்தால் தவிர, சுகமான வாழ்க்கைக்கு அவன் எனக்கு வழிவகுத்தால் தவிர, எனக்கு வேறு கதி இல்லை, வழி இல்லை என்ற அந்த சரணாகதியை இன்று நாம் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய நோயாளிகள் சுகமாக வேண்டும் என்று உங்களை விருப்பமாக இருக்குமானால், என்னுடைய வாழ்க்கைக்கு நோயாளிகள் சுகமானால் எனக்கு அதில் ஒரு வருமானம் உண்டு. அந்த சுகத்தை நீங்கள் அளிப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் எனக்கே இருக்கக்கூடிய பலவித கஷ்டங்களுக்கும், நோய்களுக்கும், வேதனைகளுக்கும் நான் எனக்கு விடுவை கொடுத்து கொள்ளவில்லை. இது சத்தியமாக இருக்கும்பொழுது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறுவது எந்த வகையில் நமக்கு நாம் நியாயத்தை கற்பித்துக் கொள்ளப் போகின்றோம் என்பதை முற்றிலுமாக அறிந்த நிலையில்தான் இறைவனுடைய உதவி வருகின்றது. ஒரு கிளினிக்கு போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய நோயாளிகளை பார்ப்பதற்கு முன்னாடி எனக்கு பயம் வேண்டும். நான் ஒழுங்காக இல்லையே, நான் எப்படி நோயாளியை கவனிக்க முடியும்? என்னையும் சுகப்படுத்தி கொண்டிருப்போன் நீதான், இனியும் எனக்காக மற்றவர்களையும் சுகப்படுத்துவோன் நீதான். அந்த எண்ணம் வேண்டும். ஆனால் உங்களுடைய பாயிண்ட்டுகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ். இந்த அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸுக்கு உயிரை கொடுக்க முடியுமா? உயிர் ஓட்டத்தை அளிக்க முடியுமா? உயிர் ஆற்றலை கொடுக்க முடியுமா? முடியும் என்று நம்புகிறோம். முடியாது என்பதை நாம் இன்று அறியிருக்கின்றோம். ஆனாலும் எப்படி அக்குபங்க்சர் வேலை செய்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் மற்றவர்களுக்கு உயிரோட்டத்தை அளிக்கக்கூடிய வகையில் உங்களை உயர்த்தி கொள்ள முடியுமானால் உயர்த்தப்பட வேண்டும், உயர்ந்து விளங்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்களின் மீது நீங்கள் உயருங்கள். உங்களுடைய அறிவையும் உயர்ந்து நீங்கள் உங்களுடைய பணிவை மேற்கொள்ளுங்கள். இந்த அறிவுக்கு முன்னால் நான் சிரம் பணிவதில்லை. அறிவுக்கு மேலாக ஒன்று இருக்கின்றது, அதனை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். நம்மால் முடியாத பொழுது இறைவனே கடவுளே என்று அழைக்கின்றோம். இதுவரையில் நானே மருத்துவன் என்று என்னை அழைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இறைவனே என்று அழைக்கின்றேன். நிச்சயமாக இறுதியாக நாம் திரும்ப வேண்டியது இறைவனிடம் மட்டுமே என்பதை துல்லியமாக உங்களுடைய மனதில் வேறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு மேலாக ஒருவன் இருக்கின்றான், அவ்வளவுதான். வானங்களையும் பூமியையும் படைத்தான், என்னையும் அதில் வாழ வைத்தான். வானங்களும் பூமியும் எனக்காக சுரண்டு கொண்டிருக்கின்றன, இரவு பகலாக, இரவையும் பகலையும் எனக்காக அவை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரே இரவு ஒரே பகல் அல்ல, மாற்றமாகிக் கொண்டு வரும், மாறி மாறி வரும் இரவையும் பகலையும் எனக்காக அமைத்தான். இவை அனைத்தும் எனக்கு அடிமைகள் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். மனிதனுக்கு இணையான ஒரு படைப்பு கிடையாது. மனிதனுக்கு இணையாக இறைவனுக்கு நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய, இறைவன் தனக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கிற எந்த படைப்பும் கிடையாது. மனிதன் என்ற அந்த படைப்பு யாவற்றையும் விட எல்லா படைப்புகளும் மேலானது. காரணம், இறைவன் மனிதனோடு இருக்கின்றான். மிருகங்களோடோ, தாவரங்களோடோ, மண்ணோடோ, விண்ணோடோ இறைவன் இல்லை.
உங்களோடு இருக்கின்றான். ஒரு பெரும் துன்பம் வரும் பொழுது அந்த நேரத்தில் என் இறைவனே என்று கதறுகின்றீர்களே, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். எங்கு கதறுகின்றீர்கள்? எப்பொழுது அவனை அழைத்தீர்கள்? என்னை அடைக்கிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியிருக்குது, அப்புறம் கார் அனுப்ப வேண்டியிருக்குது, கூற்ற வேண்டியிருக்குது, இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு செகண்டில் அவ்வளவு வேகமாக இறைவனுடைய உதவி எனக்கு தேவை என்ற அந்த ஒரு அதிர்ச்சி தரும் விஷயம் நிகழ்வதற்கு ஒரு துளி முன்பாக கடவுளே என்று அடைக்கின்றோமே, எந்த அளவுக்கு சமீபமாக இருக்கின்றான். யார் அடைக்க தூண்டியது அதை? அவ்வளவு சமீபமாக, உங்களுடைய உயிருக்கும் சமீபமாக, உங்களுடைய உயிரோட்டத்திற்கும் சமீபமாக உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு இறைவனை என்று அழைக்கக்கூடிய அந்த வாக்கு. உங்களுடைய வழிமுறைகளெல்லாம் நீங்கள் முடித்த பிறகு இறுதியாக எனக்கு வேறு வழியே இல்லையே, எப்படி வாழ்வது என்ற அந்த கேள்வி வரும். வாழ வேண்டியது உங்கள் மீது கடமை, அவனை நம்பி வாழ வேண்டியது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அவன் தன் மீது உங்களை வாழ வைப்பதை கடமையாக்கி கொண்டவன். எவ்வளவுதான் நீங்கள் போராடினாலும் சரி, உங்களுடைய நேரம் வருவதற்கு முன்பாக நீங்கள் மரணிக்க முடியாது. டாக்டர்கள் கூறுவார்கள், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு புழைச்சி வரும் பொழுது, இப்போ நான் காப்பாற்றிட்டேன், அடுத்த முறை வந்தால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நான் எப்படி என்ன ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்? அதிர்ச்சியான விஷயங்கள் சொல்லிடாதீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்களும் சொல்லிடாதீங்க, கவலைக்கான விஷயங்களும் சொல்லிடாதீங்க. சொல்கிறது இல்லை, ஏற்கனவே இருக்குது உள்ளுக்குள்ள, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்விதம் அதை நான் நீக்கிக் கொள்ள முடியும்? டாக்டர்கள் அறிவில்லாதவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். ஊருக்கு உபதேசம், ஆனால் எப்படி நடத்துவது என்று தெரியாது. அதிர்ச்சி தராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிர்ச்சியை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசீவர் உள்ளுக்குள்ளே இருக்க, அது என்ன செய்யணும்? இப்போ எனக்கு அதிர்ச்சியான விஷயம் சொன்னால் நான் அதிர்ச்சியாக மாட்டேன். ஆனால் நான் ஏற்கனவே பலகீனமாக இருக்கும் பொழுது எங்கே ஏதாவது நேர்ந்துருமோங்கிற அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எதையும் சொல்லாதீங்க சொல்லும் பொழுது அதுவே பயத்தை அதிகமாக்கும். டாக்டர்கள் அறிய வேண்டும், நீங்கள் வைத்தியம் பார்த்து தான் சுகமாயிட்டாங்கன்னு நினச்சா திரும்பவும் வந்தால் திரும்பவும் சுகமாக்க முடியும் தானே? இல்லை, சுகமாக்க முடியாது, நீங்கள் அதிர்ச்சியான விஷயங்களுக்கு உள்ளாயிராதீங்க, அதுதான் முக்கியம்னு சொன்னால் எதுக்காக வைத்தியம் பார்த்தீங்க? எதுக்காக மருந்து? இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்மை நிகழக்கூடியது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய முடிவு வரையில் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்ததை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய காலத்துறை முழுமை வரைக்கும் சுகமாக அமையும். உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கும் பொழுது உயிர் படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு அறிவும் புதிதாக படைக்கப்பட வேண்டும். உயிர் ஆற்றல் அந்த அறிவில் இருக்கின்றது. எனக்குரிய ஆற்றல் என் கைகளில் இல்லை, கால்களில் இல்லை, ஆனால் என்னுடைய இருதயத்திலும் இல்லை, சுவாசத்திலும் இல்லை, ஆனால் நம்பிக்கையில் இருக்கிறது என்னுடைய ஆற்றல். நம்பிக்கை அற்றுப்போய் நான் அவநம்பிக்கைக்குள்ளாகும் பொழுது என்னுடைய ஆற்றல் குறைகின்றது, கவலை சூடுகின்றது. இந்த கவலை உங்களுடைய உயிர் ஆற்றல் குறைவதற்கான அடையாளம். உங்களுடைய மனதின் அமைதி உயிரோட்டம் சீராக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம். என்னுடைய சுவாச பைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொருடைய லங்ஸும் விரிஞ்சி சுருங்கிட்டு இருக்குது. உயிரோட்டத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஆற்றல் அங்கு இல்லை, உயிரோட்டத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இருதயமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உயிரோட்டத்துடன். அங்கு ஆற்றல் வேண்டும், நீடித்து நிலைத்த வாழ்க்கைக்காக வேண்டி. அந்த ஆற்றல் என்ன என்பது இறுதியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆற்றல் வெறும் உயிரோட்டமாக இருக்கக்கூடியது. உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நிலைக்கு இறங்க ஆரம்பிக்கும். நாம் நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கின்றோம். ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், சாதாரண கேட்ட சொல்லுவோம். சிறப்பாக வாழ்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ போயிட்டுருக்கு. நாம் நோய்வாய்ப்பட்டு விட்டோம் ஏற்கனவே. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கவனியுங்கள். நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்ற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நிச்சயமாக இல்லை என்பதை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பதும் அந்த பணத்தை கொண்டு திருப்தியாக நாளைக்கு வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணுவதும், சில நேரங்களில் நோயாளிகள் குணமாகவில்லை, குறைந்து கொண்டு வருகின்றார்கள், பெரும் பயம் ஏற்பட்டு விடுகின்றது, என்ன ஆகுமோ என்று. மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளில்
நீங்கள் உங்களுக்காக செயல்படுத்திக் கொள்ளக்கூடியது எதுவுமே இல்லை. ஆனாலும் உள்ளுக்குள் எனக்கு எதுவும் நிகழ்ந்துட வேண்டாமே, என்னுடைய பொருளாதாரத்திற்கும் என்னுடைய சுகாதாரத்திற்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்கும் நான் முடைப்பட்டவனாக ஆகிவிட வேண்டாம் என்ற அந்த எண்ணம் நமக்குள் இருக்கிறது. இது இறைவன் உங்களுக்கு கற்பிக்கூடிய எண்ணமாகும். அந்த இறையாற்றல் உங்களிடம் இறைவன் தன்னுடைய வாக்குகளை பூர்ணமாக்கிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும், நாளைய வாழ்க்கையோடு வாழ்ந்தாக வேண்டும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் நிரந்தரமாக வாழ முடியாது. இப்பொழுது நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் விரும்பியது பணம்தான். பணம் கொடுத்து விட்டால் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் பணம் இருக்கின்றது, இன்னும் உங்களுடைய சுகாதாரம் கடவில்லை, ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன ஒரு சபலத்தை ஏற்படுத்துகின்றான், ஒரு சலனத்தை ஏற்படுத்துகின்றான், ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்றது என்னுடைய ஒரு இருதயத்தில். இதனை யார் உருவாக்குவது என்பதை கவனியுங்கள். நீங்கள் இல்லை, நீங்கள் இது வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள், கவலையாக இருக்குது, கவலை வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள். அந்த கவலைக்கு காரணம் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சஞ்சலம், சலனம் ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு தன் புறத்திலிருந்து எச்சரிக்கை செய்கின்றான். அந்த எச்சரிக்கையை புறக்கணிக்காதீர்கள், அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் இறைவனை எனக்கு அமைதியை கொடு என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பணம் இவ்வளவு இருந்தாலும் அமைதி தேவை. அது உயிரோட்டத்திற்கான ஒரு தேவை. வெறும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு உயிரோட்டமுள்ள வாழ்க்கை சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு நல்லபடியாக நடக்கும் என்று, அவ்வளவுதான். இந்த எண்ணம் வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு அவசியம். துன்பங்களில் ஆகி துயரங்களில் நாம் வாழ்வதற்கு முன்பாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த கவலையும் இந்த பயமும் எச்சரிக்கையாக நீங்கள் புறக்கணித்து அலட்சியமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் நான் திருப்புகின்றேன். இது இறை நம்பிக்கையினுடைய அடையாளம். நான் மோசமாகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான அடையாளம். உயிரோட்டம் வெறும் ஜடமான வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நான் என் இதயத்தினுடைய துடிப்பை உணர்கின்றேன். உணராத வரைக்கும் சுகமாக உறுப்புகள் இன்னும் பாதிக்கப்படவில்லை. எப்பொழுது உள் உறுப்புகளின் இயக்கத்தை நான் அறிகின்றேனோ அப்பொழுது அந்த உறுப்பானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் இசிஜி பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாக, பல காலங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக இங்கு அறிவிக்கப்படுகின்றது, நிச்சயமாக உங்களுடைய இருதயம் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றது, கவலைக்குரிய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றது, அங்கு அது நோய்வாய்ப்பட இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய மனத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையை அறியுங்கள். நீங்கள் உங்களுடைய இருதயத்தினுடைய இயக்கத்தை உணர்கின்றீர்கள், அது தவறு. உணராத வரைக்கும் அழகான இருதயம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய துடிப்பை எப்பொழுது உணர்கின்றேனோ அங்கு நோய்வாய்ப்பட ஆரம்பித்திருக்கிறது. 2 உறுப்புகள் மட்டுமே போதுமானது உங்களுக்கு, இருதயமும் உங்களுடைய சுவாசப்பைகளும். இருதயத்திற்கு இன்னொரு பெயர் மனம். பெரும்பாலும் நாம் இதயம் எது, இருதயம் எது என்பது தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். இதயம்தான் இருதயம், இருதயம்தான் இதயம், மனம்தான் இருதயம், மனம்தான் இதயம் என்று. அவ்விதமாக அல்ல. மனம்தான் உங்களுடைய இருதயமும் இதயமும் இரண்டும். என் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட இருதயம் தடுமாறுகின்றது. என் மனதில் ஒரு பயம் ஏற்பட இருதயம் நடுங்க ஆரம்பிக்கின்றது. என் மனதில் ஒரு பீதி, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு சோர்வு, ஒரு அமைதியின்மை ஏற்படும் பொழுது என்னுடைய இருதயங்கள் நடுங்க ஆரம்பிக்கின்றன. அது இயக்கம் குறைகின்றது. இருதயத்தை மறந்துவிடுங்கள், மனதின் பக்கம் வாருங்கள். மனம் முக்கியமாக இருக்கின்றது, உங்களுடைய இருதயம் முக்கியமல்ல. அந்த இருதயத்தை இயக்குவது மனம். படபடப்பாக இருக்கக்கூடிய மனநிலையின் போது நாக்குகள் கூட அதிர ஆரம்பிக்கும். இருதயத்தினுடைய அமைப்பும் நாக்குடைய அமைப்பும் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய அக்குபங்க்சர் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். உறுப்புகள் எவ்விதமாக ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன. வெளியுறுப்புகளும் உள்ளுறுப்பும். நாக்கு இருதயம் போன்றிருக்கின்றது, மூக்கு நுரையீரல் போன்றிருக்கின்றது, கல்லீரல் கண்களை போன்றிருக்கின்றது, சிறுநீரகம் உங்களுடைய வாட்டர் எலிமெண்ட் கண்டிப்பாக அதனோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது, காதுகளோடு இணைந்திருக்கின்றது, அதனுடைய உறுப்புடைய அடையாளம் எல்லாம் சரிதான். இவற்றுக்கு மேலாக
முதலாவதாக 2 உறுப்புக்கள், நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய 2 உறுப்புக்கள், உங்களுடைய நுரையீரல்களும் உங்களுடைய இதயமும். இதயம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. திரும்பவும் நுரையீரலுக்கு வருவோம். அது வேகமாக இயங்கிக் கொண்டு மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இருதயங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எப்பொழுதும் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 உறுப்புகளில் ஒன்று மட்டும் பாதிப்புக்குள்ளாகாது, 2ம் சேர்த்து பாதிப்புக்குள்ளாகும். அப்படியானால் என்னுடைய நெஞ்சத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய மற்ற உடல் உறுப்புகள் தேவையில்லாதது. உங்களுடைய சிறுநீரகமோ, உங்களுடைய கல்லீரலோ, உங்களுடைய ஸ்பெயினோ, உங்களுடைய வயிறோ, உங்களுடைய குடல்களோ எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முக்கியமாக கற்றுக்கொண்டது உங்களுடைய அக்குபங்க்சரில் மனம் என்ற ஒன்று ஒவ்வொரு உறுப்போடும் தொடர்பு கொண்டிருக்கின்றது. கோபமும் ஆத்திரமும் சோகமும் மனதினுடைய சோர்வும் உங்களுடைய கல்லீரலோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. ஆத்திரம், அவசரம், பொறுமையின்மை அவ்வளவும் உங்களுடைய கல்லீரல் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். உங்களுடைய துக்கமும் தேம்பி தேம்பி அடும் பொழுது உங்களுடைய நெஞ்சங்கள் கொடுக்கின்றனவே, மூச்சு கூட வழி இல்லாமல் அந்த விதமான சோகம் உங்களை கவ்வும் பொழுது, தேம்பி அடும் பொழுது உங்களுடைய நுரையீரல்கள் பாதிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் மனநிலையை கொண்டு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள். உங்களுடைய பயம் அதிகமாகும் பொழுது சிறுநீர் கழித்து விடுவீர்கள். அடிக்கடி வயிற்றை குழப்பம், சிறுநீர் அதிகமாகும், மலஜலம் கழித்து விடுவீர்கள். ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு மனநிலை இருக்கின்றது. அப்படியானால் மனம் ஒன்று போதுமா அல்லது ஒவ்வொரு உறுப்பாக பார்க்க வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் மனம் காரணமாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த 2 உறுப்புகளும் நுரையீரல்களும் உங்களுடைய இதயமும். இவற்றை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமென்றால் மனம் சீராக இருக்க வேண்டும். மனதில் கலக்கம் இருக்கக்கூடாது, மனதில் கோபம் இருக்கக்கூடாது, மனதில் ஆத்திரம் இருக்கக்கூடாது, மனதில் பெரும் பிரகாங்கிதம் இருக்கக்கூடாது, பெரும் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. அமைதி வேண்டும். மனதில் நீங்கள் அமைதியை கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுக்கு அவசியமா? அந்த மனதின் கட்டுப்பாட்டில் உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா அல்லது உங்களுடைய கட்டுப்பாட்டில் மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதா? மனதின் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் மனதில் ஒரு சுகம் வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப வேண்டும். இது இறைவனிடம் மட்டுமே நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. வெறும் நான் கடவுளை வணங்குறேன், அல்லாஹ்வை வணங்குறேன், ஜீசஸ் வணங்குறேன், பெருமாளை வணங்குறேன், முருகனை வணங்குறேன், ஒன்றுக்கும் வேலைக்காகாது. எங்கு இருக்கின்றான் இறைவன் என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய இறையை அறிவிப்பவன் இறைவன். உங்களுக்கு உயிருக்கும் சமீபமாக இருந்த உங்களுடைய இறையை அறிவித்துக் கொண்டிருப்பவன் இறைவன். அந்த இறைவன் உணர்வு மூலமாக உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான், காதுகள் மூலமாக இல்லை. நான் உங்களிடம் பேசும் பொழுதும் இறைவனிடம் பிரார்த்தனையோடு நெஞ்சங்களில் இறங்கச் செய் இறைவனே என்று என்னுடைய பிரார்த்தனை மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய எண்ணம் ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும். என்னை படைத்தவன் ஒரு உயிர் அணுவாக படைத்தான். பின்னர் அது ஒரு கருவறையில் தங்கச் செய்தான். பின்னர் அந்த உயிர் ஓட்டமும் உயிர் ஆற்றலும் கொண்டு என்னை முழுமையாக்கினான். குழந்தையாக வெளிப்படச் செய்தான். அந்த குழந்தையாக வெளிப்படும் பொழுது உங்களுடைய உயிர் ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால், உங்களுடைய ஒரு சத்தத்திற்கு செத்து கிடக்கக்கூடிய அந்த தாயினுடைய மார்பகம் உயிர் பெற்றெடுத்து அமுத சுரபியாக பாலை உங்களுக்கு கொண்டு வருகின்றது. இறந்ததிலிருந்து உயிரோட்டத்தை படைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலோடு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உயிர் ஆற்றல் வெறும் உயிரோட்டம் அல்ல, வெறும் உயிரல்ல. அவ்வளவு பேரும் ஒரு சிறு சத்தத்திற்கு என்ன என்ன என்று கவனிக்க வேண்டும். அவ்வளவு பேரும் ஓடி வர வேண்டும். ஒரு சிறு அடுகை வந்துவிட்டார். இது அந்த குழந்தைக்கான உயிராற்றல். எனக்கு மீறி உங்களுக்கு உலகம் இல்லை என்பது. அங்கு அந்த குழந்தை முக்கியமல்ல, அந்த உயிராற்றின் காரணமாக அந்த குழந்தையினுடைய முகத்தினுடைய அந்த வசீகரம் அவ்வளவும் அது தெரிகின்றது. பால்வடியும் முகம் என்பது சிறுவர்கள் வரையில் இந்த பால்வடியும் முகம் இருக்கும். அந்த முகத்தினுடைய அடையாளம் அவர்கள் உயிர் ஆற்றலுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரொருவரும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்திட முடியாது அந்த பச்சிளம் பாலகர்கள் மீது. அப்படிப்பட்ட உயிர் ஆற்றல் வானங்களையும் பூமியும் இயக்குகின்றது. நான் வானங்களிலும் பூமியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே தவிர இந்த தரையில் நடமாடுபவன் இல்லை. என்னுடைய இரவும் ஓய்வும் அமைதியும் உறக்கமும் புது வாழ்க்கைக்கான அறிகுறி நான் கண்பிடிக்கும் பொழுது. என்னுடைய பகல் பொழுது
என்னுடைய அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை கஷ்டங்களும் துயரங்களும். இரவு பொழுது சுகமான பொழுது. என்னுடைய பகல் பொழுது கஷ்டங்களில் நான் பல யுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் பகல் பொழுதும் கழிவதற்குள்ளாக பெரும்பாடு. எத்தனை மனநிலையற்ற மாற்றங்கள். ஆனால் தூங்கும் பொழுது கண் இமைத்து திறப்பதற்குள் விடிந்துவிடுகின்றது. அவ்வளவு வேகமாக. இப்பொழுதுதான் கண் அயர்ந்தேன், எழும்பொழுது விடிந்திருக்கின்றது. வாழ்க்கை என்பது அவ்வளவு வேகமாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவன் நாடினால் நடக்கும். பகல் பொழுதில் நீங்கள் தூக்கம் இல்லாமல் விடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், அது பெரிய கஷ்டமில்லை. இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை என்றால் எனக்கு உலகமே முடிந்துவிட்டது போன்றிருக்கும். அவ்வளவு விரக்தியாக இருக்கும். எந்த ஒன்றுமே ஒவ்வொரு உதாரணமும் கூறப்படும் பொழுது அது உங்களுடைய உயிரோட்டத்திற்கு எந்த அளவுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமையும் என்பதை கவனிப்பதற்காக வேண்டி விளையக்கூடிய பொருள்களை நான் இதுதான் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டு வாழவில்லை. வானங்களிலிருந்து மறுநாள் பொழுது புலரும் பொழுது புதிய வாழ்க்கையாக புதிய ஆற்றலோடு எனக்காக படைக்கப்பட்டிருக்கூடிய அவற்றை நான் கவனிக்கும் பொழுது என் இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு அந்த பனித்துளிகளோடு உயிராற்றலோடு படைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செடுமையாக இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் உங்களுக்கு உபயோகப்படுமா, உபயோகப்படாதா? அல்லது காய்ந்து போயிருக்கக்கூடிய வறட்சியில் ஒரு இலை கூட அங்கே இருக்காது, வேர்கள் கூட மண்ணோடு மண்ணாக போயிருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு பாலைவன பிரதேசத்தில் நீங்கள் வாழ முடியுமா? ஒவ்வொருவருக்கும் அவருடைய உணவை ஒவ்வொரு நாளும் படைத்து கொண்டிருக்கின்றானே. இலைகள் முதலாக, பூக்கள் முதலாக, காய்கள் முதலாக, கனிகள் முதலாக, இவை எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும். நீங்கள் அதை சேகரிப்பவர்களும் இல்லை. ஆனால் நாம் அவற்றை சேகரித்து வைத்துக்கொண்டு பதப்படுத்தி கொண்டு நான் என்றென்றைக்கும் வாழ்ந்து விடுவேன் இதை கொண்டு என்று எண்ணுகின்றோம். புதிதாக படைக்கப்பட இருக்கக்கூடிய என்னுடைய உணவு ஆதாரங்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஏரிகளில் நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அதை நம்புகின்றோம். தண்ணீரை பூமிக்குள் தண்ணீர் இருக்கிறது என்று நம்பினோம். அங்கு பூமியில் தண்ணீர் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது எங்கிருந்து நீங்கள் தண்ணீர் தேடுவீர்கள்? வானங்களிலிருந்து இறங்க வேண்டுமா, அல்லது பூமியில் உங்களுடைய அறிவை கொண்டு உள்ளே நுழைந்து புதைந்து கொள்ளப் போகின்றீர்களா? எது உங்களுக்கு வேண்டும்? ஏரிகளில் நீங்கள் சேமித்து வைப்பீர்கள். ஒரே ஒரு நாள் 2 நாள் மழை பொழுதும் போதும் ஏரிகள் உடைவதற்கு அல்லது நீங்கள் ஏரிகளை திறந்து விடுவதற்கு. நீங்கள் தண்ணீரையும் சேகரிப்பவர்கள் இல்லை, காற்றையும் சேகரிப்பவர்கள் இல்லை. இந்த 3 உங்களுக்கு அவசியம். வானங்களிலிருந்து இந்த பூமியின் மீது இறங்குகிறது உங்களுடைய ஒவ்வொரு தேவை. அக்குபங்க்சர் என்பது என்ன என்பதை கடைசிக்கு வருவோம். ஒன்றுக்கும் உதவாது என்பதை அறிவீர்கள். உங்களுடைய மனம் வேலை செய்கின்றது மற்றவர்கள் சுகமாவதற்கு. உங்களுடைய பாயிண்ட் கிடையாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை மூலையில் ஏற்றிக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் இது பாயிண்ட்டை தேட போகிறேன், அந்த பாயிண்ட்டை தேட போகிறேன், சிறப்பாக நான் கவனிக்க போகிறேன். ஒரு காலம் இல்லை, அவனுடைய உதவி இல்லாமல் இல்லை. உங்களுடைய மனசு உங்களுடைய பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சமாதானமாக இருக்குதோ சுகமாயிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த பயிற்சி சுகமாவாதா இல்லையான்னு மனசு இருக்குதோ கண்டிப்பாக சுகம் கிடையாது. அந்த நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையினுடைய ஆற்றல் வேண்டும். மனம் சம்பந்தப்பட்டது. அந்த மனதை பற்றி தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். மனம் என்ற ஒன்று உங்களுக்கு உங்களுடைய உள் உறுப்புகளை இயக்குவதற்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது. அழிப்பதற்கும் சரி, வாழ்விப்பதற்கும் சரி. இதனை உணர்கின்றோமா? அந்த மனதின் ஆற்றல் மிக மிக அவசியம் என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்தாக வேண்டும். உங்களுடைய உறுப்புகள் முக்கியமா, மனம் முக்கியமா இப்பொழுது என்ற கேள்விக்கு முன்பாக நான் உங்களிடம் கேட்கின்றேன். உங்களுடைய உறுப்புகள் இருக்கின்றன. இந்த உடல் உயிரை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றதா அல்லது உயிரை இந்த உடல் இயக்கிக் கொண்டிருக்கின்றதா என்பதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உயிர்தான் உங்களை ஒரு அணுவிலிருந்து படைத்து 6 அடி மனிதனாக குழந்தையாக வெளிவரச் செய்து பின்னர் உங்களை உங்களுடைய வாழ்க்கை தவணை எதுவரைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அதுவரைக்கும் உங்களை அழைத்து செல்கின்றதா? அந்த உயிர் உங்களை வழிநடத்துகின்றதா? உயிர் உங்களை படைத்ததா? உயிர் உங்களுடைய உடலினுடைய அமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றதா அல்லது இந்த உடல் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றதா? பெரும்பாலும் உடல் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் அழுத்தமாக கேள்வி கேட்டால் 2 தான் அவசியம். இல்லை, ஒரு உயிர் அணுவாக நீங்கள் அமைக்கப்படுவதற்கு முன்பாக அங்கு உயிராற்றல் இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். ஒரு சினைப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு, ஆண்களுக்கு விதைப்பைகள், ஸ்க்ரோட்டம். அதில் உங்களுடைய முட்டையும் உங்களுடைய
விந்து அணுவும் உருவாவதற்கு 12 ஆண்டுகள் ஆகின்றன. அதுவரையில் அது வெறும் வெற்றுப்பை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறல்ல, உயிர் ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது. அந்த உயிர் ஆற்றல் ஒரு உயிரணுவை படைக்கின்றது. உயிர் ஓட்டமுள்ள ஒரு உயிரணுவை படைக்கின்றது. 12 வருடங்கள், 13 வருடங்கள், 14 வருடங்கள் ஆகின்றன ஒரு முட்டை உருவாவதற்கும் ஒரு விந்தணு உருவாவதற்கும். அதற்கு முன்பாக வெறும் பை என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். உயிர் ஆற்றல் இருப்பதை இப்பொழுது நாம் அறிய வேண்டும். அந்த உயிராற்றல் இல்லாமல் ஒரு உயிரன் அங்கு உருவாகப் போவதில்லை. ஆக உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படாமல் உங்களுடைய சத்தியத்தின் அடிப்படையில் உணர்பவர்களாக உணர்ந்து செயல்பட ஆரம்பியுங்கள் என்று முதலாக. எங்கு வெற்றிடம் இருக்கின்றதோ, எந்த இடத்திலும் வெற்றிடம் இல்லை, அங்கு உயிராற்றல் இருக்கின்றது. நான் அக்குபங்க்சரை ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய கருவை மட்டும்தான் நான் எப்பொழுதும் படிப்பது அவசியம். எல்லா புத்தகங்களிலும் இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட், இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட், இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட், எப்படி இந்த பாயிண்ட் செயல்படுகின்றது என்பதை நான் அறியும் பொழுது வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உயிராற்றல், அந்த உயிராற்றல் கிரகிக்கிறது சத்தியத்தினுடைய அடிப்படையை. படிப்பை நம்புவதில்லை. அந்த படிப்புக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் என்ன என்பதை அறிய வேண்டும். அதை கற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்று ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு அக்குபங்க்சரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றீர்கள். காரண காரியங்களோடு ஏன் அந்த நீரில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு காரண காரியம் வேண்டும். சத்தியத்தின் பின்னணி வேண்டும், மறைவான ஒரு பின்னணி வேண்டும், மறைவான ஒரு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவின் ஆற்றல் உங்களுடைய ஊசிகளுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது. சீனர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சீனர்களுடைய அக்குபங்க்சருக்கும் நான் கற்றுக் கொடுத்த இந்த அக்குபங்க்சருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது உயிர் ஆற்றல் மிக்கது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு அளிக்கப்பட்ட ஒரு புதிய ஞானத்தோடு கற்பிக்கப்பட்டதன் காரணமாக அதில் ஒரு உயிராற்றல் உண்டு. அந்த உயிராற்றல் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. எந்த விதமான பிரதிபலம் எதிர்பார்க்காமல் உங்களிடமிருந்து இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை. எதிர்பார்ப்பெல்லாம் இறைவனிடமிருந்து எனக்கான வாழ்க்கைக்கான உயிர் ஆற்றலுக்கான அந்த அறிவு வேண்டும். நாளைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும் காசு பணத்தை கொண்டு அதை அடைய முடியாது. ஆனாலும் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அக்குபங்க்சரை முழுமையாக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். எனக்கு 1000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் எனக்கு 1 மணி நேரம் போதும். அதை 3 வருஷம் படிக்கிறீங்க. அதில் என்ன இருக்குது படிக்கிறதுக்கு? அப்படி இருந்தாலும் இப்படித்தான் படித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது. 1000 பேர், 100 பேர், 2000 பேர் ஒரே சமயத்தில் ஒரு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே கற்று முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நான் அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். அந்த ஆசை வரும்பொழுது இதை முறைப்படுத்திக்கிறதுக்காக அரசாங்கத்திட்ட போவீங்க. எங்களுடைய கல்வியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போவீங்க. அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய துச்சகனம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அது வேலை செஞ்சேன்னு சொன்னால் இது போகிற வேகத்தில் கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கோம். அக்குபங்க்சர் கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆதிகால மருத்துவம், விஞ்ஞான ரீதியான மருத்துவம் அல்ல என்று டாக்டர்கள் அவ்வளோ பேரும் அதை தடை செய்திருப்பார்கள். ஆனால் இறைவனுடைய அறிவிப்பு அவ்விதமாக ஒரு புதிய உயிர் ஆற்றலுடன் படைக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு முறையை நீங்கள் அரசாங்கத்திடம் கொண்டு செல்ல வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிலும் டாக்டர்கள் இருக்க வேண்டும், ஆங்கில மருத்துவம் அழிய வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆக உங்களுடைய முதலாவது எதிரி ஆங்கில மருத்துவம்தான். நீங்கள் வளர்ந்து வருவதை அவர் கவனித்தார்களானால் முளையிலேயே கிள்ளிவிடுவார்கள். ஆகையினால் அவர்களிடம் சொல்லக்கூடாது. முடிந்த வரையில் அவர்கள் காதுகளுக்கு எட்டுவதற்கு முன்பாக பரப்புங்கள். உலகம் முழுமையிலும் பரப்பிவிடுங்கள், உங்களுக்காக முடியும். அவங்க காதுகளுக்கு எட்டுவதற்கு முன்னாடி டாக்டர்கள் காதுகளுக்கு எட்டிவிட்டது அவர்களுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்பதை. ஆனாலும் இது வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இது பழங்கால மருத்துவம், ஆதிகால மருத்துவம், இதற்கு
விஞ்ஞான ரீதியான அடிப்படை கிடையாது. இதனை நிறுத்த வேண்டும் என்று எவராலும் கூற முடியாது, அந்த அளவுக்கு பரவிவிட்டது. இப்பொழுது அதை நாம் மரியாதையாக ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்களை ஆளாக்கியிருக்கின்றோம். இப்பொழுதும் கூட இருக்கிறது. அது எப்படியாவது அக்குபங்க்சரை அடித்துவிட வேண்டும் என்று. ஒருபோதும் அது நடக்காது. காரணம், அது மரமாக ஆகிவிட்டது, இனி வெட்ட முடியாது. எதனை நான் செய்ய வேண்டாம் என்று கூறினேனோ அதனை செய்தார்கள். அரசாங்கத்தை எடுத்து சென்றார்கள், எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் 1 மணி நேர படிப்பு 3 வருஷம் அக்கிரமாகவும் அநியாயமாகவும் செலவிடப்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி முடிந்துவிட்டது. இப்பொழுதும் சரி, போர்டு வேண்டாம், பேர் வேண்டாம், மருத்துவர்கள் அந்த அடையாளம் வேண்டாம். அவன் ஒருத்தந்தாங்கிற என்ன இருந்து சொன்னால், உங்களை தேடி வரக்கூடிய மக்கள் போதுமானதாக இருப்பார்கள் உங்களை பற்றிய செய்தி அறிவிப்பதற்கு. இன்றைய வரக்கூடிய நோயாளிகள் இறைவழி மருத்துவம் என்ற ஒன்றை கேள்விப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். 2000வது ஆண்டு நான் இதை ஆரம்பித்த போது, இனி அக்குபங்க்சர் எனக்கு வேண்டாம், கூடாது. இறைவன் எனக்கு சுகமளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் தொழுவதன் காரணமாக சுகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தான் கடவுள் என்று கூறக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை வெளியே வரக்கூடாது. கடவுள் தான் கடவுள், மனிதன் கடவுளாக முடியாது என்பதை எவ்வளோ தெரிவித்தாலும் நீங்கள் தான் டாக்டர் தொட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் தான் கடவுள், மற்றதான் அடுத்தபடியாக சொல்லும் பொழுது எனக்கு உள்ள பயம், இந்த கடவுள் நாளைக்கு செத்து போயிடுவார், அப்போ என்ன செய்வீங்க? ஒரு நேரம் வரும்போது கடவுள் செத்துடுவார், அப்போ என்ன செய்வீங்க? பழைய மாதிரி போயிடுவீங்களா? இந்த வார்த்தையை பேசக்கூடாது. ஒவ்வொருத்தையும் சொல்லி மாறலை. எனக்கு அறிவிக்கப்படக்கூடியது இங்கே தொடுறதுனால தானே உங்களை கடவுள்னு சொல்கிறாங்க, தொடாதீங்க. இப்போ சுகமாகும்போது யாருன்னு கேளுங்க. இது எப்படி அறிவிக்கப்படுகிறது என்றால், நோயாளிகள் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன அவங்களுக்கு கஷ்டம்னு கேட்கும்போது சில பேர் சொல்லியிருக்காங்க, என்ன டாக்டர் சொல்கிறது, இங்கே வந்தாலே சரியாக போயிடுது, நீங்கள் கேட்குறீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போலாம் புரியல. 2, 3, 4 மாதங்கள் இது நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் புரிய வருது, நம்ம தொட வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம எதை விரும்பணுமோ. என்னை கடவுளாக நினைக்கக்கூடிய இவங்கக்கிட்ட என்னை பாதுகாத்துக்கொள் இறைவனை எப்போ கேட்டோமோ அன்னையிலே நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் கவனிக்கிறேன், 3 மாதம் 4 மாதம் கழிச்சு. எப்போ அந்த வலி வந்ததோ அன்னையிலேருந்து தொடர பேச்சு கிடையாது. சுகமாகி போகிறவங்களும் நீங்கள் தொட்டால் தான் எனக்கு சுகமாகுதுங்கிற நம்பிக்கை இருந்தவங்க சுத்தமாக அடக்கிட்டாங்க. இப்போ 300-400 பேர் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தது 3 பேர் கூட வர்றது கிடையாது, 4 பேர் கூட வர்றது கிடையாது. காரணம், நீங்கள் தொட்டால் நாங்கள் வரோம், இல்லாட்டி வரல. இப்போ என்ன செய்வோம்? நம்ம பொதுவாக திரும்பவும் தொடுறோம். பயம், நாளைக்கு பொருளாதாரம் பயம் இருந்தால் என்ன செய்வோம்? திரும்ப ஆரம்பிப்போம். ஒருபோதும் கிடையாது. அந்த உயிர் ஆற்றலை இறைவன் பாதுகாத்தான். வெறும் உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வாழவில்லை. அந்த சத்தியத்தோடும் அந்த ஞானங்களோடும் உயிர் ஆற்றல் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த உயிர் ஆற்றல் மிதமெஞ்சி இருக்கின்றது. உங்களுடைய பொருள் தேவையில்லை என்ற அளவுக்கு. யார் அந்த பொருள்களை விட்டு விலகி கொண்டார்களோ இறைவன் அவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் வாழ்வாதாரங்களை, பொருளாதாரம் சொல்லலைன்னா வாழ்வாதாரங்களை கொடுக்க கடமைப்பட்டவன். அந்த வாழ்வாதாரங்களை கொண்டுதான் இப்பொழுது உங்களுடைய உள்ளம் இயங்க ஆரம்பிக்கும். இனி என்னிடம் எந்த விதமான அறிவும் கிடையாது, என் இறைவன் எனக்கு அனுமதித்தால் தவிர. இப்பொழுதும் உங்களுடைய இறைவன் தான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான், நாளைய வாழ்க்கை பற்றி கவலை கூடாது என்று. ஆனாலும் நான் அதனை மறுத்த நிலையில் இந்த வைத்தியத்தை கொண்டு எவ்வளவு காலத்திற்கு நான் வாழ முடியும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அடித்துவிடுங்கள். ஒருபோதும் அந்த எண்ணம் கூடாது. அக்குபங்க்சர் முறையில் மிக உயர்ந்ததாக நான் கருதியது மனதின் இயக்கத்தோடு உடல் உறுப்புகள் இயங்குகின்றன என்ற அந்த உண்மையை இறைவன் கற்பித்தது தான். உங்களுடைய ஊசி, இதில் உயிராற்றல் கிடையாது, ஆனால் விரலில் உயிர் இருக்கிறது. இங்கே குத்துங்க, ஊசியே வலிக்காது, இங்கே குத்துங்க வலிக்காது, ஆனால் இங்கே குத்துங்க வலி, உயிர் போயிடும். அப்படிப்பட்ட உயிராற்றல் உங்களுடைய விரல் நுனிகள் வரையில் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் உயிர் ஆற்றலை கொடுக்க வேண்டுமென்றால் உங்களுடைய நீரிலை நீக்கிவிடுங்கள். உங்களுடைய விரல் போதுமானது, அதைவிட பவர்ஃபுல் இருக்கக்கூடிய உயிராற்றல் அவ்வளவு இருக்கின்றது. நீங்கள் நீரில் போட போகிறீங்களா, உங்களுடைய விரலை உபயோகப்படுத்த போகிறீங்களா? இப்போது நீரில் ஜடம், விரலில் உயிர் இருக்கிறது. எது உங்களுக்கு வேண்டும்?
உயிரோட்டம் உள்ள இந்த விரல் போதுமானது என்று இப்பொழுது இந்த நிலைக்கு நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். ஒருபோதும் விரலை விட செத்துப்போன ஜடமான உயிரோட்டமே இல்லாத அந்த ஊசிகள் உங்களுக்கு உபயோகப்படும் என்று எண்ணக்கூடாது. ஒரு புலன் தோல், விரலால் தொடுவது. இப்பொழுது உங்களுக்கு 5 புலன்களை பற்றி நான் அறிவிக்கின்றேன். காதுகள் இருக்கின்றன, கண்கள், மூக்கு, வாய். வாயால் உங்களை நம்ப வைக்க முடியும், விரலை தொட்டு நம்ப வைக்க முடியும். தட்டி கொடுத்து சரியாக போயிடும் சொல்லும்போது ஓரளவுக்கு நம்பி போவாங்க. இந்த 5 உறுப்புகளில் ஒரு பார்வையை கொண்டு உங்களை வீழ்த்திவிட முடியும். கோபமான பார்வையை கொண்டு, ஒரு சமாதானமான பார்வையை கொண்டு உங்களுக்கு உயிரோட்டத்தை அளிக்க முடியும். ஆற்றல் இல்லை, உயிரோட்டத்தை அளிக்க முடியும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த கண்களுக்கு இணையாக வேறு எதுவும் இந்த 5 புலன்கள், மிச்சம் 4 புலன்கள் ஈடாக இருக்குமா? கண்களில் 1000 செய்திகள் இருக்கின்றன. அந்த 1000 செய்திகளையும் நீக்கிவிட்டு ஒரே ஒரு செய்தி, நம்பிக்கைக்குரிய ஒரு எண்ணம் வரும்பொழுது, அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய கண்களில் படும் பொழுது, அந்த கண்களை கொண்டு அந்த சுகமாகும் என்ற இறைவனுடைய பாதுகாப்பு மிக்க அந்த இருதயம் உணரும் பொழுது, அந்த நேரத்தில் உயிர் ஓட்டம் பரிமாறப்படுகின்றது. அதை பார்த்தாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? முகராசி டாக்டர், கைராசி டாக்டர். அந்த நம்பிக்கையின் காரணமாக முகத்திற்கும் கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமாதானமான பார்வைக்கும் அவர்கள் கைகளில் துலங்கக்கூடிய அந்த மருந்துகளுக்கும் அவ்வளவு உயிரோட்டம் கிடைக்கிறது. அந்த மருந்துகள் சுகமாக்கவில்லை, அவர்களுடைய மனதிற்குரிய நம்பிக்கையும் சுகமாகும் என்ற அந்த அழகான கவலைகள் நீக்கப்பட்ட, சந்தேகம் நீக்கப்பட்ட அந்த நம்பிக்கையும் உதவி செய்கிறது. அவரை பார்த்தாலே போதும் சுகமாகும். இது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பிரகாசமான ஒரு பார்வை உங்களுக்காக இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், வரக்கூடிய நோயாளிகள் இப்பொழுது யாரோ சொல்லி வரும்போது, என்ன வைத்தியம் இங்கே நடக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. என்ன நம்பி வந்தீங்க இங்கே? எங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் பக்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, போய் பாருங்கள் சரியாக போகும், இவ்வளோ தான் சொன்னாங்க, நாங்கள் வந்திருக்கோம். பின்னர் அவர்களுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லி 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் விஷயத்தை எடுத்து சொல்லி இறைவனுடைய உணர்வை புகுத்தி, அந்த உணர்வை நீங்கள் மதித்து பழக வேண்டும். இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்குள், அவனுடைய வாக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அவனுடைய வாக்கு இல்லாமல் சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வு வராது. டாக்டர்களிடம் போனால் சுகமாக மாட்டீர்கள் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் கிடைக்கும். எப்போ பார்க்கலான்னு சொன்னீங்களோ எப்படி நடக்கலான்னு அர்த்தம். நீங்கள் சூதாட்டத்திற்குள் நடந்து விட்டீர்கள். சூதாட்டக்காரர்களை நீங்கள் சென்று விட்டீர்கள். அவர்கள் டாக்டர்கள் அல்ல. சுகமாகும்னு சொன்னால் டாக்டர், செஞ்சு பார்க்கலான்னு சொன்னால் எந்த பக்கம் முடியும்னு தெரியாது. இப்போ அது சூதாட்டமா இல்லையா? இந்த சூதாட்டக்காரர்களிடம் நான் சென்று என்னை மடித்துக் கொள்வது இனிக்கூடாது. நாமும் சூதாட்டக்காரர்களாக ஆகிடக்கூடாது. உள்ளத்தில் சுகம் வேண்டும். அந்த சுகம் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நிச்சயமாக இறைவனுடைய ஆற்றல் என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிய வேண்டும். இப்பொழுது நீங்கள் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று பூசாரிகள் கற்பித்துக் கொடுத்த ஒரு பாதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நாமும் நம்முடைய முன்னோர்களும். இதுதானே உண்மை. கடவுளை யார் பார்த்தது? கடவுள்னா என்ன நம்புறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியணுமா இல்லையா? நீங்கள் ஒவ்வொருவரும் இறை வழியில் மருத்துவர்களாக ஆக இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுவரையில் உங்கள் சுகமாக்கி கொண்டிருந்தது இறைவன் தான். இப்பொழுது நன்றியோடு நாம் அவனை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது உயிர் ஓட்டம், உயிர் ஆற்றலாக மாற ஆரம்பிக்கின்றது. நன்றியோடு நான் என்னை பணிவுக்கு உள்ளாக்கி இறைவனை மேலாக்கி வாடும் பொழுது உயிர் ஆற்றல் உங்களுக்காக உருவாக ஆரம்பிக்கின்றது. அந்த உயிர் ஆற்றலில் உங்களுடைய எண்ணம் அங்கு நிறைவேற இருக்கின்றது. அவர்கள் சுகமாகும் பொழுது உயிராற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள்.
நான் சுகமாக்கினேன் என்ற அந்த தருதலை எண்ணம் வந்துவிடக்கூடாது. நன்றி கெட்ட நாம் என்ன சொல்லுவோம்? நன்றி கெட்ட அந்த பிராணியுடைய பெயரை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக என்னை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதிலும் குழப்பம். அந்த நாயானது வாளை ஆட்டுகிறது, அதன் காரணமாக நன்றியோடு இருக்கிறது. ஆனால் நம்ம சொல்லுவோம் வாழை ஆட்டாதேன்னு சொல்லுவோம். குழப்பமான பேச்சுக்களும் குழப்பமான எண்ணங்களும் வீண் வார்த்தைகளையும் பேசி தெரியக்கூடிய மக்களை விட்டு விலகுங்கள். உங்களுடைய இறை உணர்வோடு தொடர்பு கொண்டுங்கள். எப்பொழுதும் அழகான தேவை ஆமாம் என்று சொல்வது தான் தொடர்பு, வேறு எதுவும் கிடையாது. இறைவன் யார்? அவனுடைய பெயர் என்ன? இறையை அறிவிப்பவன் இறைவன். இறைஞ்சதற்கான உங்களுடைய தேவை அறிவிப்பவன் இறைவன். நீங்கள் ஒன்றுமில்லாத நிலையில் ஆகி, எந்த வழியும் இல்லாதவர்களாக ஆகி, எனக்கு வேறு வழியே இல்லையே என்று நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது இறைஞ்சுகின்றீர்கள். உன்னை தவிர கதி இல்லை என்பது இது கும்பிடுதலாகும். முழுமையாக சரணாகதி அடைவது கும்பிடுதலாகும். கும்பிடும்போது அர்த்தம் என்ன? ஒன்றை தவிர கதி இல்லைன்னு ஆமாம் இல்லையா? அந்த சரணாகதிக்கு மட்டும்தான் இறைவனிடமிருந்து பதில் கிடைக்கும். எனக்கும் அறிவு இருக்கின்றது, நான் ஊசியும் வைத்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு சில பாயிண்ட்டுகள் தெரியும், அதனையும் கொண்டு நான் சுகமாக்கிக் கொள்வேன் என்று எண்ணும் பொழுது சரணாகதி என்ற அந்த தொடர்பு இல்லை, உயிர் ஆற்றல் இல்லை, வெறும் உயிரோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர் ஆற்றலில் வாழ வேண்டும் என்றால் முழுமையாக அவனிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும். இந்த சரணாகதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும், சுகமான பயணமாக. கடவுள் என்பது யார்? அதனுடைய பொருள் என்ன? உங்கள் அறிவையெல்லாம் கடந்தது மாபெரும் ஆற்றல், உயிர் ஆற்றல் உணர்வாக உங்களுடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கடந்த மகா சக்தியானது உள்ளத்தில் உயிரோட்டமுள்ள உயிர் ஆற்றல் மிக்க ஒரு உணர்வாக, அவனிடமிருந்துள்ள ஒரு செய்தியாக, ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. அவனை தவிர நிறைவேற்றுவோன் இல்லை. உங்களுடைய அறிவை கொண்டு அந்த ஒரு தேவைக்கு ஒரு அணுவளவு கூட அசைக்க முடியாது என்பதையும் நாம் வீணாக கூறி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அவனன்றி அணுவும் அசையாது என்று. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய செய்தி. கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், இவ்வளவுதான். ஆனால் அதனை மறுக்கும் பொழுது கவலையும் உண்டு, பயமும் உண்டு. எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி. இப்போ கூட மகி ராமலிங்கத்துக்கு கவலை இல்லாமல் இருக்காது. அவர் சொல்லி கொடுத்துட்டார், தான் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல் இருக்காது. பொருளை கொண்டு வாழ்வது கஷ்டம், கஷ்டத்திற்கான பாதை அதிகரித்துவிடும். அருளை கொண்டு வாழுங்கள். இறைவனுடைய ஆற்றல் மிக்க அந்த வாக்கு உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது. எங்கிருக்கிறது இப்பொழுது? கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், அமைதியை கொண்டும் சமாதானத்தை கொண்டும் சாந்தத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கை தானே முடியும் வரையில் எந்த குறையும் இல்லாமல் வாழுங்கள் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டும் என்று எப்பொழுது கூறுகின்றீர்களோ வேண்டுதல் முடிந்துவிட்டது. இதற்கு அப்பால் ஒரு வழியை தேடாதீர்கள். வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு செய்தியும் வேண்டுதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. எங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? அவ்வளவும் இங்கேயே உங்களுடைய கோயில்களிலேயும் மசூதிகளிலேயும் சர்ச்சைகளிலுமா எங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? சுகமான விஷயங்கள், அழகான விஷயங்கள், உங்களுடைய மனதின் அழகுக்கும் உயிரோட்டத்திற்கும் உயிராற்றலுக்கும் உரிய விஷயங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றனா இல்லையா? நேரடியாக உங்களோடு உங்களுடைய இறைவன் தொடர்பு கொண்ட நிலையில் நான் அதை அறிகின்றேன். நிச்சயமாக இந்த ஒரு தேவையை அவனை தவிர எவரும் அறிவிக்க முடியாது, வேறு எவராலும் அதுக்கு உத்தரவாதம் கூற முடியாது. வேண்டும் என்று விரும்புங்கள் என்று சொல்லக்கூடியதை நான் வேண்டும் என்று விரும்புகின்றேன், பிறகு இந்த அறிவை கொண்டு நான் கொண்டு நான் யோசிக்கின்றேன் முடியாது என்று. இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னிடம் சரணடைகின்றீர்கள், நான் உங்களுக்கு என்னிடமிருந்துள்ள மாபெரும் ஆற்றல் மிக்க உயிர் ஆற்றலுக்குரிய ஒரு செய்தி வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொள்கிற செய்தி அறிவிக்கின்றேன். வேண்டும் என்று விரும்பினீர்கள், பிறகு நீங்கள் உங்கள் நிலைக்கு வருகின்றீர்கள், என்னால் முடியாது என்று. நீங்களும் இறைவனும் ஒருவனா, ஒன்றா, சமமா?
அவன் அறிவித்ததற்கும் அவனுடைய வழிகளுக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? நாம் எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பூமியை மேயக்கூடியவங்க தானே, எங்கே இருக்கிறது அபகரிக்கிறவங்க தானே. அதனால் காம்படிஷன் வருது. நீ ஏன் நான் யார் கை பெருசுன்னு. உங்களுக்கான உணவை கொண்டு வருபவன் யார்? நீங்களா? விவசாயியா? தக்காளி விலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 50 ரூபா. இப்போ எவ்வளோ? யார் விளைவிச்சது? ஏன் இந்த அறிவு இல்லை? நான் சம்பாதிக்க போகிறேன்னு இந்த கழுத திங்கிற பேப்பரை எதுக்காக நம்புனீங்க? கழுத கூட திங்காது உங்கள் 2000 நோட்டை. 5 ரூபா போதுமே. இப்போ உங்கள் மீது உங்களுடைய இறைவன் அன்பு கொண்டு உங்களை மன்னித்து தன்னுடைய மகசூல்களை உங்களுக்கு கொடுத்தானே இல்லையா? அவனுடைய குட் புக்ஸில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? இப்போது அதனால தானே மனுஷன் கொடுத்துருக்கலாம். இப்போ விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு கதறினீங்க. 5 ரூபா. இப்போ நீங்கள் கேட்கணுமே, இதுவும் இல்லாமல் ஆக்குன்னு கேட்டுக்கணுமே, கேட்டோமா? இன்னும் மகசூல்களை பெருக்குவாயாக இறைவனேன்னு கேட்டுக்கணுமே, கேட்டோமா? ஆனால் உள்ளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் வேண்டாம்னு ஒன்று விரும்ப மாட்டீங்களான்னு. இதை போன்றே ஒவ்வொரு பயிரும் உங்களுக்காக நான் விளைவிக்க முடியுமா முடியாதா? மழை ஒன்றும் பெய்யலை, கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் விளையிறதுக்கு மழை ஒன்றும் பெய்யலை. மழை இல்லாத போது விளைச்சல்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. நம்ப வேண்டும். விரும்பியது வேண்டியது யாராலும் முடியாது என்று தெரியும். இப்பொழுது அவன் ஒருவன் தான் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை ஏன் நம்ப மாட்டேங்குது? காரணம், கடவுள் இங்கே இல்லை, கோயிலில் மசூதியில் சர்ச்சில், அல்லா இங்கே இல்லை, அங்கே இல்லை. எப்பொழுது உங்களை விட்டு வெளியேற்றியவர்கள் இந்த பூசாரிகள், உங்களுடைய இறைவனை முன்னிட்டு பிரித்தவர்கள் இவர்கள் தான். சொந்தத்தில் உணர வேண்டும் இறைவன் யார் என்பதை. இறைவன் யார் என்பதை இறைவன் தான் அறிவிக்க வேண்டும், மனிதர்கள் இல்லை. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் விலை மதிப்பில்லாத பொருள் ஒவ்வொன்றும் விலை பேசக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். விலை மதிப்பில்லாமல் ஆக்குவாயாக இறைவன் என்று கேளுங்கள். இப்பொழுது 50 ரூபாய் விலை மதிப்பு ஜாஸ்தி, 5 ரூபாய் விலை மதிப்பு கிடையாது இல்லையா? இன்னும் அதிகமாக வேண்டும் விலை மதிப்பில்லாத அந்த உணவை நீங்கள் அடைவதற்கு. விலை பேசி எப்பொழுது உணவை உண்கின்றீர்களோ உங்களுக்கு ஆபத்தானது, களங்கம் உள்ளது. உங்களுடைய உடற்கூறுகளுக்கு அவை விஷத்தன்மை வாய்ந்தது. நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு பணம் வேண்டுமா உணவு வேண்டுமா? இப்போது எனக்கு உணவு தான் வேணும். நாசமாக பணம் என் செருப்புக்கு கீழே இருக்கணும், அவ்வளோதான் சொன்னேன். உங்களுக்கு உணவு வேணுமா பணம் வேணுமா? பதில் சொல்ல கஷ்டமாக இருக்குல்ல? உணவு வேண்டும். கெட்ட நரகல் அறிவு அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. பணம் இல்லாமல் எப்படி உணவு என்று. பணம் தான் வேலைக்கு ஆகலை, 50 ரூபாய்க்கு உயர்ந்துருச்சு, வேறு வழி இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ பணம் தேவையில்லை, உணவு தரேன்னு சொன்னது யார்? நீங்கள் ஓட்டு போட போகும்போது உணவுக்கு விலை பேசாதவன் எவனோ அவனுக்கு மட்டுமே ஓட்டு என்று சொல்லுங்கள். வேறு எதையும் கேட்காதீங்க. தண்ணீருக்கும் காற்றுக்கும் உணவுக்கும் விலை பேசாதவன் எவனோ அவனுக்கு ஓட்டு என்று கூறுங்கள். இந்த பூமி செல்வம் கொடிக்கும், இயற்கை செல்வம் கொடிக்கும். வானங்களும் உங்களுக்கு இறங்கி வரும், பூமியும் உங்களை தாங்கும் லேசாக. உங்கள் மனதுக்கு கஷ்டம் இருக்காது. யார் விரும்புகிறீங்களோ யார் விரும்பலையோ, பொருளுக்கு மேலாக குறைஞ்சபட்சம் உணவுக்கு மதிப்பளியுங்கள். உணவை கொடு இறைவனே, நீ கொடு. நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்த இவ்வளவு கால அறிவையும் நீக்கிக்கொண்டு உணவை நீ அளிப்பாயாக இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். அந்த இறைவன் மகாசக்தி, மாபெரும் ஆற்றல், கடந்த மகாசக்தி உள்ளத்தில் ஆசீர்வாதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. விலை மதிப்பில்லாத உணவு வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். உயிருக்கு விலை பேச முடியுமா? முடியாது தானே? அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவுக்கு விலை பேசுவீங்க. இதை விட அக்கிரமம், அடிச்சாட்டியமும் அநியாயம் என்ன இருக்க முடியும்? எல்லா அரசாங்கங்களுமே உலகம் முழுவதுமே வயிற்றில் அடித்தாதான் நீங்கள் அவனுக்கு அடி பண்ணி வைங்க, அவ்வளோதான். அதனால் உணவு கொடுக்கக்கூடாது, உணவுக்கு விலை பேசும். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இறைவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது உணவுக்கு விலை பேசக்கூடாது. உணவு தான் உங்களுடைய அவசியம். பணம் இல்லை, மாத சம்பளம் இல்லை,
மாச உயர்வு இல்லை, உங்களுக்கு வாகனங்கள் தேவைப்படாது, எங்கும் செல்ல வேண்டாம், உங்கள் கால்களுக்கு அடியில் அது உங்களுக்கு உணவாக அமையும். ஒவ்வொரு மண் துகளும் தானியங்களாக அமையும். ஒவ்வொரு இலையும் காய்களாகவும் பூக்களாகவும் பழங்களாகவும் அமையும். தாவரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உணவு வகைகளாக அமையும். இவை உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? உங்களால் முடியுமா முடியாதா? இதுதான் உங்களுடைய தேவையா அல்லது வேறு எதுவுமா? ஊர் சுற்றி பார்க்கணும். எதுக்கு ஊர் சுற்றி பார்க்கணும்? என்ன இருக்கிறார்? அவ்வளவு இயற்கையும் இங்கே இருக்கும் பொழுது ஏன் நான் வெளியில் செல்ல வேண்டும்? இப்பொழுது உங்கள் வீட்டில் 2 பக்கமும் 2 சோலைகள் இருக்கின்றன. உங்களுடைய தேவைகளுக்கான அவ்வளவு விளைந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சூழ்நிலை அழகாக இருக்கின்றது. எப்பொழுதும் தூரலும் சாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கதகதப்பு இருக்கின்றது. பூக்களின் வாசனமும் பழங்களும் இன்னும் நீரோடைகளும் இருக்கின்றன. எங்கே போகிறீங்க நீங்கள்? இதுக்காக குற்றாலம் போகணுமா? இங்கு தூரலும் சாலம் இருக்கும்போது யாருக்கு போகிறது மனசு வருமா? அங்கே ஏன் விரும்ப மாட்டேங்கிறீங்க? எதுக்காக காட்டுறது? அங்கே இருக்குது, இங்கே விரும்புவது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேன்னு சொன்னால் இங்கே உங்களுடைய தங்குற வீட்டில் வேணும் என்று விரும்புறது விட்டுட்டு எதுக்காக அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? அதனால தான் இங்கே இல்லை, அங்கே போயிட்டு வரேன் எல்லாருமே. நம்பிக்கை கொள்ளுங்கள். முடிவுக்கு வருகின்றோம். இறைவனுடைய ஆற்றலோடு இயங்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும். பணம் என்ற அந்த தொடர்ச்சி போடுற பேப்பர் எனக்கு வேண்டாம். இறைவனை உணவை கொடு என்று விரும்புங்கள். அந்த உணவில் ஆற்றல் இருக்கிறது, அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலில் உயிரோட்டம் பெருகும். நீங்கள் விரும்பியதெல்லாம் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்காக விளைய இருக்கின்றன. வேண்டாமா வேண்டாமா? சாதாரண மழை இல்லைன்னு சொன்னால் திரும்புறீங்களே, மேலே திரும்புறீங்களே, கொடுத்ததுக்கும் மறந்துடுறீங்க, திரும்பி பூமியை நோட்டோட ஆரம்பிச்சிடுறீங்களே. இங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது. பூமி கட்டிலே வத்தி போய்கிட்டே இருக்குது. இன்னும் கூட அறிவு வரலையே, இன்னும் எனக்கு நான் உள்ளே போவேன். பெரிய டேம் கட்டிப்பேன், டேமு கூட தான் காஞ்சி போச்சு. இல்லை, நான் கட்டுவேன். நீங்கள் சேகரிப்பவர்கள் இல்லை, தண்ணீரை படைப்பவன் உங்களுக்கு அளிப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும். அவனுக்கு அடங்குங்கள். நான் பெருமை கொண்டவனாக ஆகிவிடக்கூடாது. என்னுடைய இறைவன் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். இப்போ கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் மகிராமலிங்கத்துக்கும் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு வாகனமாக எனக்கு அமைச்சு கொடுங்க. செலவு செஞ்சு பழகுங்க. இதுக்கே பிடிக்காதீங்க. கஞ்சத்தனை வேண்டாம். ஒரு நாள் இல்லை, 3 நாளைக்கு எனக்கு வேணும். லட்சக்கணக்காக செலவாகட்டுமே, ஆகட்டும். தொடர்ச்சி போடுற பேப்பர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்கிறேன்னு சொன்னார். கொஞ்சம் மனசு கஷ்டமாக செஞ்சுருப்பார். இருந்தாலும் அது ஒரு நல்லதுக்கு, உங்களுக்கும் அதுதான் நல்லது. தொடர்ச்சி போடுற பேப்பரை தொடர்ச்சி போடுற மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் செலவு செய்யுங்க. அவர் மாட்டேன்னு சொல்லியிருந்தானே நான் அந்த காரணத்தை வந்திருப்பேன். எனக்கு அவர் முக்கியம் இல்லை, நீங்கள் முக்கியம். ஏன்னா அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டு போயிட்டு மாறிட்டு இருக்காரு. நீங்கள் புதுசாக வந்தவங்க எத்தனை பேர் அவருக்கு மேலே வருவீங்க எனக்கு தெரியாது. செலவு செய்கிறதுக்கு யார் கஞ்சத்தனம் படுறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிக கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கும். ஆகையினால நான் எப்படி செலவு செய்கிறேனோ ப்ரொபோர்ஷனேட்டாக செலவு செய்யுங்க. இன்றைக்கி தேவையே இருக்கும் பொழுது நாளைக்கு பார்க்கலாமேன்னு சொல்லாதீங்க. ஏன் இன்றைக்கி தான் காசு இருக்குது, வாங்கினா என்ன? இந்த காசு சேமித்து வச்சுக்கிட்டு நாளைக்கு செலவுக்கு இன்னும் செலவச்சா என்ன? இன்றைக்கி இருந்து தந்துருப்பேன், நிறைய தந்துருப்பேன். நாளைக்குள்ள வாழ்க்கைக்கான அந்த பாதிப்பை நீக்கி அது வேணும், அது வேணும்ட்டு இருக்கிற வரைக்கும் என்னுடைய அறிவாற்றல் குறைஞ்சிட்டு இருக்குது. கொடுத்துட்டா என்னுடைய மனசு விசாலமாயிடும். அறிவாற்றல் பெருகுவதற்காக, மற்றவற்றை கவனிப்பதற்காக வேண்டி செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பாதையை அமைக்கும் பொழுது உங்களுடைய இறை ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். உங்களால் முடியாது, ஒருத்தராலேயும் முடியாது. பூமியில் எதனையும் நீங்கள் அடைக்கக்கூடாது, அவன் ஒருவனை தவிர. இது கும்பிடுவதற்கான அடையாளம். உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. அது உணர்வாக இருக்கின்றது. இருதயத்தை விட்டு எப்பொழுது வெளியில் கோயிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு போகிறீங்களோ நிச்சயமாக வாழ்க்கை அழிந்து விட்டது என்று. பூசாரிகளை பின்பற்றுகின்றீர்கள், நீங்கள் இறைவனை பின்பற்றவில்லை, கடவுளை பின்பற்றவில்லை. நம்பிக்கை கொண்ட மக்களாக உங்களை நம்பாதீங்க. தன்னம்பிக்கை அவசியம் சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாரும். இறை நம்பிக்கையெல்லாம் இந்த காலத்தில் நாங்கள் எவ்வளோ முன்னேறிட்டோம். இறை நம்பிக்கையெல்லாம் கூடாது, தன்னம்பிக்கை அவசியம் சொல்லிட்டு. அந்த தன்னம்பிக்கை வச்சுருக்கோம். எதுக்காக பயப்படுறீங்க? நாளை வாழ்க்கை இருக்குது. தன்னை தான் நம்பணும். எதுக்காக அர்த்தம் நம்புறீங்க? ஏன் பேஷண்ட் நம்புறீங்க? ஏன் வாடிக்கையாளர் நம்புறீங்க? ஏன் உங்கள் படிப்பை நம்புறீங்க? சொல்லிக் கொடுத்த படிப்பை ஏன் நம்புறீங்க? சின்ன வயசுலேருந்து நீ கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு ஏன் அர்த்தம்ட்ட போனீங்க?
மாத சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் முதலாளி நம்புறீங்க? உங்களுடைய ஓன் கன்சர்ன் வச்சுருக்கும்போது எதுக்காக நீங்கள் வாடிக்கையாளர் நம்பிட்டுருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எழுதி கொடுங்களா பார்ப்ப முடியாது. எதை நம்புறீங்க நீங்கள்? எல்லோரும் படிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க, ஏதோ சம்பாத்தியம் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு எனக்கு இந்த சம்பாத்தியம் வேண்டாம், நல்ல வாழ்க்கை வேணும் விரும்புகிறீங்க தானே எல்லாருமே. அப்போ அந்த விருப்பத்தை ஏன் வச்சுருக்கணும்? செஞ்சிட வேண்டியதானே, தன்னம்பிக்கை செஞ்சிட வேண்டியதானே. ஏன் கவலை வந்தது? போக்கிற வேண்டியதானே. அப்போது எனக்கு தேவையானதெல்லாம் வேண்டுதல் இருக்கின்றது. நீ எனக்கு வடிவமைத்தால் தவிர எனக்கு கிடையாது என்ற அந்த சூழ்நிலையில் நாம் ஒரு முறையா 2 முறையா பல முறைகளில் உள்ளே நுழைந்து மறுபிடைப்பாக வெளியே வந்திருக்கிறது தானே. உங்கள் அறிவு வேலை செய்யலை இல்லையா? டாக்டர்கிட்ட போகும்போது இவ்வளோதான் முடியும்னு சொல்கிறாரு. என்னாச்சு தன்னம்பிக்கை? என்னாச்சு? தன்னம்பிக்கைன்னு சொல்கிறத போல ஒரு கெட்ட வார்த்தை உலகத்தில் கிடையாது. தனக்கே குழி தோண்டி புதைக்கிற வார்த்தை கிடையாது. இறை நம்பிக்கை வேண்டும். அவன் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையுடைய அந்த நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் பயபக்தியோடு வாழ்வார்கள். நாளைய வாழ்க்கைக்காக வேண்டி பணிவோடு வாழ்வார்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுபவர்கள் நிச்சயமாக நாளைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருந்தும் முடியாது என்று தன்னம்பிக்கையை கொண்டு அதை அடித்துவிட்டதன் காரணமாக இறைவனும் இல்லை, அவனுடைய ஆற்றல் மிக்க அந்த வார்த்தையும் நாம் புறக்கணித்து விட்டோம். தன்னிடமும் எதுவும் இல்லை. கவலையும் பயமும் துக்கமும் நாளைய வாழ்க்கையாக அமைந்துவிடும். நமக்கு எல்லாம் வேண்டியது நாளைய வாழ்க்கையா இன்றைய வாழ்க்கையா? சுகமான வாழ்க்கையா இல்லையா? நாளைய வாழ்க்கை சுகம் முக்கியமா, இன்றைக்கு வாழ்க்கை சுகம் முக்கியமா? நமக்கு நாளைய வாழ்க்கை தானே. இன்றைக்கி வாழ்க்கை சுகம் முக்கியம். இன்றைக்கி வாழ்க்கை சுகம் முக்கியம்னு சொல்கிறவங்க கைத்துங்க பார்க்கலாம். இல்லை நாளைய வாழ்க்கை முழுமையிலே எனக்கு சுகமாக இருக்குன்னு நினைக்கிறோம், கைத்துங்க. ரைட். யார் கை தூக்குனீங்களோ நாளைய வாழ்க்கை முழுமையும் சுகமாக இருக்கும். யார் இன்றைக்கி வாழ்க்கை தான் முக்கியம் நினச்சிங்களோ இன்றைக்கி வாழ்க்கை நல்லாயிருக்கும். நாளைய வாழ்க்கை பற்றி ஒவ்வொரு நாளும் பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா? உங்கள் குழந்தைங்க நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டுட்டீங்களா? இன்றைக்கி சுகமாக இருந்தால் போதும் கவலைப்படுறீங்களா? சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களை பற்றி நாளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கவலைப்பட்டு அதுக்காக வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்களா? இன்றைக்கி வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குழந்தைங்க விஷயமா சொல்லுங்கள், நாளைய வாழ்க்கை தான் எனக்கு சுகங்கிறதுக்கு கை தூக்குங்க. என் குழந்தை விஷயமா நாளைய வாழ்க்கையை சுகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. இன்றைக்கி வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மட்டும் கை தூக்குங்க. எஸ். நாம் வாழ்கிறது நாளைய வாழ்க்கைக்காகவா இன்றைக்கி வாழ்க்கைக்காகவா? நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த விதமான எண்ணமும் எனக்கு கிடையாது என்று சொல்கிறோம், கை தூக்குங்க. நாளைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், கை தூக்குங்க. பெரும் குழப்பத்தில் நாம் இருக்கின்றோம். உங்களுக்கு நான் இப்பொழுது அறிவிக்குவது என்னவென்றால், நாம் வாழ்வது நாளைய வாழ்க்கைக்காகத்தானே தவிர இன்றைய வாழ்க்கைக்கு அல்ல. நீங்கள் யாருமே கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா, வாழ வைக்கப்பட்டுட்டீங்களா? நான் இப்படி உட்காந்துட்டு சுகமாக இருந்துட்டுருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா, வாழ வைக்கப்பட்டுட்டீங்களா? உங்களுடைய பிளான் படி போயிட்டுருக்குதா? அது இல்லையா? 10 மணிக்கு இங்கே மீட்டிங் ஆரம்பிக்கணும். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 10:15. இப்போ ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, நான் முடிக்க போகிற நேரம், எங்களுக்கு புரியலை, நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பிளான் படி நடக்க போதா, அவனுடைய பிளான் படி நடக்க போதா? நான் இப்போ இங்கிலீஷில் பேசிட்டு ஆகணுமா ஆகக்கூடாதா? என் பிளான் படி வந்து தமிழில் பேசிட்டு போகிறேன். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது? இதுக்கு நான் அடிப்படை ஆகணுமா ஆகக்கூடாதா? இன்றைக்கி இப்போ பசிக்கணுமே, பசிக்குமா பசிக்காதா? இப்போ மறுவேளை சாப்பிட முடியாதா? நான் எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறேன்னா, அல்லது இன்றைய வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ எல்லாம் உட்காந்துட்டு நீ உட்காந்துட்ருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க சுகமாக இருக்குது, இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் உட்காந்து சுகம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்களா? அது தானே நடந்துட்டுருக்குதா? இப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குதா, இல்லை உங்களை படைச்சவங்க கையில் இருக்கா? அப்போ நாளைய வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுக்காக காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு தானே. நம்ம இன்றைக்கி செத்து போகிறது இல்லையில. அப்படின்னா நாளைய வாழ்க்கை வரைக்கும் முழுமையாக தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட இறைவனு கூறுறா, எனக்கு பயந்து வாழுங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளாமா ஏற்றுக்கொள்ளையா? உங்கள் அறிவை நீங்கள் விட்டுருங்க, என்னுடைய ஞானத்தின் பக்கம் வாங்க, நான் வாழ வைக்கிறேன்னு. இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, வேறு கவர்மெண்ட் வேணுமா? மாற்றிருங்கிற உங்களால் முடிஞ்சா? எதுவுமே முடியாது என்று இருக்கும்பொழுது நான்கிற வார்த்தையை விட்டுட்டு நீங்கிற வார்த்தையை கொண்டு வாங்க. அங்கே இருக்குது உன்னை தவிர கதி இல்லைங்கிற அந்த கதியில் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முழுமையும்.
Coming to our proper understanding about our life this moment. You have not created yourself. You have been created. Every day is being created for you. The day and night is revolving around you for your sake by the Creator. You have been created as the best of all creations. And He has made you understand that you are the best of all the creations and I am with you. But I have been taught that God is not with me, God is elsewhere. Inside a temple, mosque and churches. But God says, I am with you. We will say where God is. When asked this question, you will say, God is everywhere. Whether He is with you or not. Then they will think whether He is with me. He is everywhere, but they are thinking He is not with me. The best of all creations. God will take care of His best creation or the worst creations. The best of all creations, God is there. To safeguard Him is the prime duty of Him. Why I am saying when the moment the question of where God is asked, He is everywhere, but He is with you or not. They will think for a while, because they have already separated themselves from the God to a different place where they have built their own building, temples, mosques and churches. God is not with them, so they say they are not with, God is not with me, but everywhere. He is not with you. Now we understand God is with you, whether He is everywhere or not. He is not everywhere. His presence is with you only. His words are there with you. His guidance is there with you. And without His guidance, we will not be thinking about tomorrow. And about tomorrow, I want everything good. Yes or not? About tomorrow, you want everything is good or not? Yes. Everything should be good. And I want to live a better life or not this moment. You want to live a better life or the same life you want? You want to lead a luxurious life or the same life you want? You want to live from hand to mouth or you want a plentiful life? You want your life without worries or with the worries that we are living a life, corrupted life? I have peace and worry together, corrupted. This corruption must be removed or not? I want only peace or I want all my emotions also? I want my sadness, I want my grief, I want my sobbing, I want my worries, or I want peace alone. And the peace should not be touched by any other grievances, any other emotions. No other emotion should touch me or not. Only peace is what I want. That peace mark is that if only you feel God is within you and nowhere else. And God says, let there be a beautiful life for you tomorrow. Tomorrow is not in your hands. Beauty, we do not know what makes things beauty. That beautiful feel, everything is heart-wise. And only my heart can feel what is good, what is beautiful. All qualities could be felt, it could be sensed, it could be appreciated, it cannot be palpated. Nothing is visible, everything is invisible. All the qualities, good qualities or bad qualities. That good and bad qualities are the energies that is acting on you. If you want a good energy, then think everything as good. As and when you are taught, infused, inspired by God, I say I want it. I want it, I say by my mind, not by my words. By my mind I want it. So there are so many wants in me that my future should be nowhere shall be constrained. I will not be suffering in my near future. Everything is being recited in your heart and you accept it by saying it, yes, I want, by believing that how great it will be if only it happens to me in the near future. Things are happening in this way alone. Whatever you wish for is going to be tomorrow.
I want only this day's life. Yes, this day's life. Every day you will have to toil for your life. I want wholesome life from birth to my death. I want a beautiful life. Now I am aged 55, 56, 60, 70, 30, 25. I want the wholesome life from my birth to death. How is it possible? My past life is gone. My present life is not with me. According to my plans, it is not happening. According to His plans, it is happening. Whether I will take my lunch or not, it is not in my hands. I want a very sumptuous, very tasty food, but it so happens that it is the most lousiest food I had. It is not with you. I am cooking. I want this food to become very tasty, but it is not happening in the way I want. I want to lead this life, today's life, very pleasantly, to my heart's satisfaction, but things are not happening this way. Every day I am rejected. I am dejected. I am myself drawing into the abysmal depths of this earth. Nothing is in your hands. Today is not the way that you are living. Tomorrow, definitely it is going to be. If this life, today's present life is not according to my choice going, where is the question of tomorrow? I am going to conduct my life. Think. Not a single breathing is conducted by you. Next moment, what will happen, you will not know. So this moment, what is happening, it is not by you, by His grace. This empty pot should not be working too much. When heart is fully suffused with the inspiration of God, believe in the godliness. Don't believe in the mud pot brain, which has a knowledge of the past. All your knowledge is about the past, not about the present. I want my wholesome life. I know if I am suffering today, I had done something wrong before, in my previous days. From my birth until this moment, whatever wrongs I had done, I am suffering. This much I know. How to undo the wrong now, so that I can be blessed today. And forever I will be leading a very comfortable life. How is it possible? How is it possible? You must say, unless I correct my past, the sins and the wrongdoings I had committed in my past. If I believe that my past works are now giving me the recompense, I am paying for my past deeds. Now I want to be relieved of this, means I have to go back and settle my things right in the past and then come back here. Is it possible with you? But He can. He is with you. Don't worry about the past. I will undo it. Who can do what I want now? I have done so many wrongs in the past that must be undone, so that this life will be more corruption-free today, and tomorrow's life is definitely, it is a blessing upon me. Definitely has been granted to me already. It is His grace. In acupuncture, you will know that mind is playing a very, very important role to guide, to conduct the yin organs and yang organs and whatever you may name it, internal organs, external organs, everything you are reading, but you are here because your mind has already been fixed that you must come here today in this hour. So I am already fixed in my mind that I have to go there tomorrow at 10 o'clock. My mind has already come here, your body follows your mind. Don't give any importance to whatever is visible to your external senses. Give importance only to your inner sense, which will guide you tomorrow. Behave well, your life will be better tomorrow. The best life, if you want. Behave in a way God wants you to behave. Keep up all the qualities, good qualities of me. God says, keep up all the good qualities of me. How will you value God? He is most forgiving. Yes? He is most forgiving. He is loving you. He has compassion for you.
He is merciful on you. He is abundantly giving for your requirements. He forgives all your misdeeds, and He blesses you with His words. All these things are God's qualities. Keep up those qualities in you. This is the way you will behave with God. You will be in oneness with God. Keep up the godliness. That is your prayer. Not going to mosques, temples and churches and then I have prayed Allah, Jesus and Perumal. Nothing doing. Follow me. Obey me. If you don't follow me, I say I obey. You obey me. Follow my qualities. If you don't follow my qualities, I say I command you to obey my qualities. Obey to my qualities. Then you will lead a proper life. Now you want your food or you want your money. Think well. You are not going to eat money. You are not going to get food just because you are having the money. If famine has struck the land, if the land is deserted without water, without producers, what will you do with your money? You don't even pack your belongings when you self-exile from your place. You get out of your land to a different place where there is food. When the water flooding has occurred in Chennai, all people became poor. No food. They wanted only food. Only then the rain stopped and the water has been absorbed into the land and they began to lead a better life. Better life than what they lived just before the floods started engulfing, submerging the land, entire Chennai. Then there was no Hindu, there was no Muslim, there was no Christian. Oneness of human being was there. Until such time came, the rain was flooding it up to this much. When it came, they cried for one God, food alone, no money. Now the water stopped. From above, the water has been drained below their feet in 3 or 4 days' time. Normally in Chennai, even the gutter water, when it comes out, it will take months to get cleared. But so much of water flooded. Before I am drowned, the things have settled down. Within 3 to 4 days, the earth was dry. Who can do this? Your water and storage board will cure it. A big building, 120 stories building, a small earthquake is sufficient, it will go inside. So much of flooded water, a slight amount of shake in the land, in the sand, is enough to absorb the entire water inside. God can do, you cannot do. Believe in God. Don't believe in your mud pot knowledge. Don't believe in your money, believe in your food. From this moment, you will have food, you will have money, both. If you want money, you will not have money, you will not have food. On the top of it, you will suffer. All grievances, you will suffer. All adversities you will undergo. All afflictions will haunt you. We don't want that. Don't believe in your acupuncture. Believe in God. He cures, not you. You cannot cure yourself whenever some disease affects you. While I was a doctor in MBBS, I said, send my children to some other doctor because I don't have a belief in my own treatment. This is true with everyone. When you do acupuncture, you cannot cure you, but you can cure others. God shows you cannot cure yourself, how can you cure others? It is me who is curing. Don't call yourself a doctor. Be submissive to me. Call me. I am the healer. Don't call yourself a healer. Don't put the name, the ugly name as healer, as a doctor. Then why I am writing down as Dr. Fazlur Rahman? I don't practice that to make you understand. I give least importance to doctor. You must also follow that. Unless I am a doctor, I cannot speak. Now that I am denouncing every knowledge and believing only in his capacity, only in his order, I am obeying him and following his qualities. That's it. Follow your qualities. When you come out and see there's a car, Audi car, a brand new car, I give least importance to that.
only to show you, don't give importance to this car. You want your own legs or you want the wheels to carry you? Which is better? $30 crores of car with good wheels, everything, yeah, no leg. What will be your plight? Oh God, give me a leg, I don't want this car. Keep up your mind in His order. Elevate you in your quality. Follow Him, all the qualities, all the good qualities are godly qualities. Keep up the godliness in you. There you are. Every patient is going to be all right. If you say, I am going to treat the patients, you are gone. You are done for not this moment, forever. Never worry about yourself. Worry about your lack of godliness in you, the qualities in you. Don't expect others to help you. Don't believe others will help you. You believe not yourself. Tannambike kodadu. Self-confidence is disrespected here. Only God's confidence, God's faith must be there. What is your faith? Keeping a greater and greater belief in Him? No. Be faithful to whatever good life you are living today, it is because of Him. That faithfulness is God's faith. Being faithful to Him is God's faith. Don't become an ingrate people. Show your thanks to Him all the time. Be submissive before the people and surrender to God. Surrendering to God, be submissive towards the people. As I am submissive to you, I am surrendering to Him. I am submitting to you. That Him is not there here. We all human beings are same. One cannot be above the other. If we feel that I am above you and somebody else below me, then who is God? Above everything. Below Him is every human being, servants. Among the servants I am greater, you are not so great, you are definitely lower than me. If such qualities come to me, I am shaitan. I am full of evil qualities. Don't opt for your pride, but opt for your submissiveness before the people. Have some compassion for the people. Have some relevance of you towards the others. No relationships relevance. There is some bonding between me. I am relevant to you, you are relevant to me. I am of something to you in use. I am of something to you for your future, in correcting your mind, in stabilizing your heart, in stabilizing for your health and prosperity all through your life, not only for you, for your children also. You are not leading your life today, you are being conducted by Him. So tomorrow, you definitely I want a better life. Definitely, it is with Him. Whatever you wanted, it is God-given better life to you, better understanding, better reception must be there. God always wants to elevate you, but we are unmindful of Him because we have self-confidence. The self-confidence means you are nothing for yourself. That's an ugly word. God's faith must be there. That will be the life for your future. And your future will be very much brightened, full of luminosity, and you will have the light before you, and the way is very broad and prosperous and pristine, pure, and I am able to see my life clearly. What will happen to me tomorrow? Nothing but the best thing will happen to me tomorrow. So you are not going to cure the patient. Because of you, your qualities, God cures them for your sake. If you think that I have my knowledge, definitely God is not going to take care of you, take care of your wish. His wish is there, whoever comes to you must be all right. And your wish must be the same thing. Whether you are a doctor, whether you are a layman, that doesn't matter. To a layman, God's help will be more than a person who thinks that I am educated one. I am a professional. No way. So it is not only for you, it is for all mankind. Everyone fall before Him in total surrendering. Be humble before the people. Submissiveness to the people and surrendering to God. The heavens and the earth will be subservient to you. They will be slave to you.
Not anything in the heavens and the earth you will find them as your deities or your God, except the field, the greater field, God-given words, they have that Ashirvad. If God is all-powerful, almighty, His Ashirvad has got the same mightiness. Follow His qualities, that mightiness will blossom before you. It will be a prosperous life for you, for the future, entire future, not only for you, for your siblings, for your descendants, and for your society and the society's descendants. So will you follow God or will you follow your knowledge? Knowledge is about the past. Whatever knew of is my knowledge. What has happened is my knowledge, long time ago in my past is my knowledge. Whatever I heard from others is knowledge. Everything is about the past. That is a dead word if you follow the knowledge. If you want tomorrow to be a surprising event, beautiful moments for you, believe in the godliness. I want a better life tomorrow. There is no shape and size and form created by you. I want a better life. That's a field. That for that field, to satisfy that field, to cater to that field, your days are going to be much brighter for you tomorrow. And when it is created for you, you will know it is the work of God. So I believe in the godly qualities and the godliness. Don't believe in the pujaris if you want God. Don't believe in the pujari-led pathways if you want God. If you want God to be with you, you be with Him. Don't be with the pujaris. And God-given word is there in your heart as His blessing. Follow that blessing. I want it. If you want that blessing to be there before you, then follow His qualities and have the godliness in you. There you are praying to God. As long as you are being prayerful, you are faithful to Him, and God does not go away, will not be ignoring you when you show your faithfulness to Him. He is even more faithful to you to appreciate your faith in Him. So this is where we are going to end, and we start our life from this moment onwards, not thinking that I am a doctor, but I am thinking a humble servant of God. We conclude today.